உறவுகள் வணக்கம். இன்னைக்கு நாம யாரை பத்தி பேச போறோம்னா, ஏற்கனவே ஒரு முக்தார்னு ஒரு ஊடக விபச்சாரின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி ஒரு நபர் தான் ஒரு பத்திரிகையாளரா ஒருத்தரை நம்ம பார்த்திருப்போம். அந்த இடத்துல பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறவர் ஒரு இடத்துல இருப்பார்ல, அந்த இடத்த நிரப்புறதுக்கு தான் வந்திருக்காரு ஜெகதீச பாண்டியர். இந்த ஜெகதீச பாண்டியனுக்கு என்னதான் எத்தனை பேர் ஒரு கட்சியில பயணம் பண்ணியிருந்தாலும் அந்த கட்சியை விட்டு வெளியே போனா அதோட எப்படி சொல்றதுன்னா, நாம நம்மளுடைய பயணத்தை வேற பயணத்துல போனோம்னா அந்த பயணத்தை நோக்கி போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கட்சியை விட்டு வெளியே போய் அந்த கட்சியை இழிவுபடுத்தணும், அந்த கட்சியோட தலைமையை இழிவுபடுத்தணும், இது மட்டுமே ஒரு நோக்கமா ஒருத்தன் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காருன்னா அது ஜெகதீச பாண்டியன் மட்டும்தான். எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தணும், இழிவுபடுத்தும் போதெல்லாம் அண்ணன் சீமான் சொல்லி இழிவுபடுத்தணும், இதே ஒரு நோக்கமா வச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா எந்த ஊடகத்திலுமே அவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கல. ஏன்னா அவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இனிமே இவரை கூப்பிட்டு பேட்டி எடுத்து நம்மளுடைய சேனல்ல வந்து நம்ம அசிங்கப்படுத்திக்க கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு வலைவலி மேல ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா ஒரு சில காணொலிகள் எடுத்து போடும்போது நாம அதை கடந்து போவோம். தொடர்ந்து அவரை மட்டுமே காணொலி எடுத்து போட்டா கண்டிப்பா அந்த வலைவலியை நம்ம எதிர்த்து பேசுவோம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால அதிகப்படியா அவரை கூப்பிடுறதே கிடையாது. இப்ப கூட ஒரு ஒரு வலைவலியில வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியை கூட பாத்தீங்கன்னா அந்த வலைவலிக்கு நேரலையில போய் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவர் வீட்டுல இருந்து அப்படி கொடுத்த மாதிரி தான் தெரியுது. அந்த வலைவலி பார்த்தா மதிமுகம் சொல்லிட்டு ஒரு வலைவலியில பார்த்தேன். வெறும் கண்ட மேனிக்கு என்ன பேசணுமோ எல்லாத்தையுமே பேசணும். என்னவோ நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு என்னவோ நான் தான் உருவாக்கினேன், நான் உருவாக்கும் போது இவர் கூட வச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைமைக்கே இருக்கக்கூடாத ஒரு நபர், அவர் அப்புறப்படுத்தணும், அவர் அப்புறப்படுத்தி அந்த இடத்துல வேற யாருன்னா வந்து அதை சிறப்பா கொண்டு போனோம். அப்படி இருந்தாதான் இந்த நாம் தமிழர் கட்சி வளரும். உன்னை யார் வந்து இப்ப இதெல்லாம் பேச சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா? உன்னை இந்த தலைமையை மாத்த சொல்லி உங்ககிட்ட யாருன்னா கோரிக்கை மனு கொடுத்துட்டு இருக்கிறோமா? இல்ல வந்து நாம் தமிழர் கட்சியில பிரச்சனை இருக்கு, நாம் தமிழர் கட்சி வளரல, எதுனா வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோமா? எதுவுமே இல்லாத போது நீயா வாலண்டரியா வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு வலைவலியில உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் கண்டமே நீ பேசிக்கிட்டு எவ்வளவு நாள் தான் இப்படியே பேசிக்கிட்டே இருப்ப? இப்படியே பேசிக்கிட்டே காலத்தை முடிச்சிருப்பியா? எப்படி? ஒன்றும் புரியல எங்களுக்கு. நாங்களும் கடந்து போனோம். ஏன்னா அண்ணன் வந்துட்டு சில விஷயங்களை விட்டு தள்ளுங்க, தூக்கி போட்டு போங்களான்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தூக்கி போட்டு போயாச்சு. ஆனா நானும் ரவுடிதான்ற மாதிரி வடிவேறு ஒரு படத்துல வந்துட்டு என்ன கூப்பிட்டு போங்க, என்ன நீங்க அரசு பண்ணி கூப்பிட்டு போனாதான் இந்த மக்கள்லாம் என்ன ரவுடி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வாலண்டரியா ஒரு படத்துல ஏறி மாநகரமோ தலைநகரம் ஏதோ ஒரு படத்துல ஏறி உட்காந்துட்டு போவார். நானும் ரவுடி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் ஆயிட்டேன், நான் மிகப்பெரிய நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு மனநிலையில சிறப்பா நிக்கிறேன்ற மாதிரி கேவலமா பேசிட்டு அதையும் அந்த வலைவலி எடுத்து போட்டுக்கிட்டு அதை பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு. ஊர்ல பல பிரச்சனை போயிட்டு இருக்குது, பல பிரச்சனைக்கு போறதுக்கே நேரம் பத்தல, அதை எடுத்து செய்யறதுக்கே நேரம் பத்தல. அதுல போய் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோமா? நீ பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லி உட்காந்து பேசுற நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி யோசிப்போமான்னு புரியல. எந்த நேரம் பார்த்தாலும் கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு கேடுகட்ட ஒரு நபர்ல 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன்ற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ உங்க கதை. இந்த ஜெகதீச பாண்டியன் வந்துட்டு பல முறை வந்துட்டு நான் பார்த்து அண்ணன்லாம் நம்ம பார்த்து புகைப்படம் எல்லாம் எடுத்திருக்கேன். நினைக்கும் போது அப்படியே அருவருப்பா இருக்கு. ஒரு கட்சி வேணான்னு சொல்லி போயாச்சு, கட்சியில மதிக்கல உங்களை, கட்சி உங்களுடைய சூழ்நிலை என்ன, நீங்க எதுக்காக கட்சி உள்ள இருக்கிறீங்க, கட்சிக்குள்ள இருந்துட்டு திராவிடத்தில் வேலை பாக்குறீங்க, அதெல்லாம் தெளிவா அண்ணனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அப்படியே புறக்கணிச்சுட்டே இருந்தாரு. நீங்களா ஒதுக்கியும் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உடனே என்னென்னவோ காரணம் சொன்னீங்க, பெரியாரை தூக்கி எறிகிறாரு, இந்த மாதிரி பேசுறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சரி, உடன்பாடு இல்லை, கட்சியில உங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கு கட்சி, அப்போ விலகி போயிட்டீங்க. நீங்க எந்த கொள்கையை தூக்கி பிடிச்சிருக்கீங்க அந்த கட்சியை பிடிச்சிட்டு போய் போங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்க போனாலும் அண்ணன் வேல்முருகன் கட்சியில இருந்து அந்த அண்ணனுக்கே உண்மையா இல்லை. பாவம் அந்த மனுஷனும் தெரியாம உங்களை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம என்ன பண்றதுனே தெரியல அவருக்கு. நாம் தமிழர் கட்சியில இருந்து கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, என்ன பண்றதுனே புரியல. இவன் பாட்டுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். அவரே ஒரு வலைவலியில பாலாண்ணா என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு, நான் சொல்றது அவர் கேட்க மாட்டாருன்னு. மீண்டும் வந்து உட்காந்துக்கிட்டு என்னென்னவோ கண்டமணி பேசிட்டு அண்ணன் வேல்முருகனுக்காக அந்த இடத்துல உண்மையா இருக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. விஜய்க்கு சாலர் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி, விஜய் கட்சியாவது போய் சேர்ந்துறீங்களா? அதுவும் சேரல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. எப்படி நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு 50 பேரை எடுத்துட்டு போயிட்டு அண்ணன் வேல்முருகன் கட்சியில சேர்த்துட்டு அங்கிருந்து ஒரு 50 பேர் கொண்டு போய் விஜய் கட்சியில சேர்க்கணும். அப்படி போகும்போது இங்கிருந்து போகும்போது எப்படி சொல்றதுன்னா, வேல்முருகன் கட்சியில வந்து அவருக்கு அடுத்ததே நான் இல்லைன்னா அந்த கட்சியே இல்லை அப்படின்ட்டு போய் விஜயை வந்து ஏற்கனவே விஜயை நிறைய பேர் ஏமாத்தி போய் அந்த கட்சியில சேர்ந்துட்டு நான் தான் மிகப்பெரிய பிம்பம் சொல்லிட்டு பல தலைகள் போய் நிக்குது. இப்ப நீங்களும் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி இங்க வந்து ஒரு 50 பேர் கூட்டிட்டு போறது, உங்க கூட ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம நாம் தமிழர் கட்சியில பயணம் பண்ணவங்களா உங்க கூட இருக்காங்களே, அதுல யாரும் ஒரு 50 பேர் கூட்டிட்டு போய் அங்க நிப்பீங்களான்னு நம்மளுக்கும் ஒன்றும் புரியல. என்ன மனநிலையில இருக்கிறீங்க ஒண்ணுமே புரியல. கேடுகட்ட ஒரு நபரா அண்ணன் வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்கள்ல சில வலைவலியில கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. அவர் ஆமக்கறி சாப்பிடுறாரு, மான்கறி சாப்பிடுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது புரியலையே. தலைவரை வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு அண்ணன் இழிவுபடுத்துறாருன்றீங்க.
நீங்களே பதிவு பண்றீங்க. நீங்களே என்ன சொல்றீங்க, 2008 காலகட்டத்தில் அண்ணன் செல்லும் போது நான் தான் வழி அனுப்பி வைத்தேன் அப்படின்னா, அப்ப அண்ணன் போனாருன்றது உறுதி தானே. அண்ணன் போயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வந்தாருன்ற மாதிரி நீங்க அந்த பேட்டியில ஏதோ பதிவு பண்றீங்க. அப்ப அண்ணன் ஒரு 15 நாள் இருந்திருக்காருல, பொது இடத்துல வந்து இதெல்லாம் பேச வேண்டியது தானே. 15 நாள் ஒரு 2 நாள் உணவுகள் வந்து உபசரிப்பு பண்ணிருக்க மாட்டாங்களா? அது தலைவரோட குணம். அப்படி வந்தவங்களை வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, சிறப்பா கவனிச்சு அனுப்பணும். நம்ம நாட்டுல 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க, அந்த அடிப்படையில நாம அவங்களை சிறப்பா கவனிச்சு சிறப்பா விருந்து வச்சு அனுப்பணும்ன்ற எண்ணத்துல ஆனா தலைவர் இருந்திருக்காரு அந்த காலகட்டத்துல. அது தலைவர் பண்ணியிருக்காரு. அது பல பேர் அது ஆமான்றாங்க. அந்த பக்கம் எட்டி கூட பார்க்காத ஆளு நீங்க வந்துட்டு யாரோ 4 பேர் சொல்ற கருத்தை வந்துட்டு நீங்க திணிக்கிறீங்க. எதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க? மானூருக்கான்றது இருக்கு. அது வந்துட்டு தலைவர் வந்துட்டு அங்க வந்து ஈழத்துல எல்லாருமே இது பண்ணாங்கன்றதே கிடையாது. அந்த இடத்துல நடந்ததா அது? அந்த இடத்துல கொன்று குவிச்சு மான் கறி எல்லாம் செஞ்சு அப்படிலாம் ஊருக்கா பண்ணிருக்க மாட்டாங்க. எங்கன்னா ஒரு இடத்துல அது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்திருக்கலாமே. ஊருக்கா எங்க வேணாலும் செஞ்சிருக்கலாமே. ஊருக்கா செஞ்சு கொண்டு வந்து சேர்க்கிற இடம் அந்த இடத்துல வந்து கூட இருந்திருக்கலாமே. ஏன்னா அந்த மாதிரி இடங்களுக்கு காட்டு பகுதிகளை கண்டிப்பா உணவுகள் சமைத்து சாப்பிட்றதை விட இந்த மாதிரி விஷயங்கள் செய்து வைத்து அதை சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்குமே. கண்டிப்பா அந்த மாதிரி சூழல் உருவாகி இருக்குமே. ஏன்னா அங்க பதப்படுத்தி தான் வைக்க முடியும் உணவுகளை, அப்படிதான் சாப்பிட முடியும். நேரத்துக்குலாம் சமைச்சு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஊருக்காவை அங்க விரும்பி வச்சிருந்திருப்பாங்க. அவ்வளவுதான். அதை ஒரு யதார்த்தத்துல அண்ணன் சொல்றாரு. அதை கடந்து போறதை விட்டுட்டு அதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிக்கிட்டு அந்த விஷயத்த அண்ணன் வேல்முருகனும் ஏதோ ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. அந்த கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. என்ன விஷயமே புரியல. இப்போ உங்களை இயக்குறதே அண்ணன் வேல்முருகனான்றதே டவுட்டா இருக்கு. ஏன்னா வேல்முருகன் உங்க மேல குற்றச்சாட்டை வைக்கிறாரு, ஆனா உங்களை பேச வச்சு வேடிக்கையும் பாக்குறாரு. நாங்களும் சரி ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில கட்சியில இருந்து வெளியே போயிட்டாரு. நிறைய பேர் இன்னைக்கு ஒரு அண்ணன் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் பேச வச்சுக்கிட்டு எல்லாரையுமே அந்தந்த பகுதியில முன்னிலைப்படுத்தி கொண்டு போனோம்னு விருப்பப்படுறாரு. அததான் நாம் தமிழர் கட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடே விரும்புது. ஏன்னா அந்தந்த பகுதியில இருக்கிறவங்கள கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி போகும்போது அந்த கட்சி வளரும். ஆரம்ப காலகட்டத்துல நீங்க ஒரு 50 பேர் மட்டும் அங்க சுத்தி இருந்துகிட்டு நீங்க மட்டுமே முன்னிலைப்படுத்திட்டு இருக்கும் போது அந்த கட்சி எங்க வளர்ந்தது? வளரலையே. நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இப்போ கட்சியை ஓரளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஓரளவுக்கு ஆட்கள் திரண்டு வராங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நாங்க இருக்கும்போது அப்படி பண்ணிட்டோம், நாங்க இருக்கும்போது இப்படி பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னு ஒன்றும் புரியல. சரி, போனதுக்கு அப்புறம் இப்போ நீங்க போன கட்சியில அங்க போய் என்ன சிறப்பா பண்ணிட்டீங்க? அங்க ஒவ்வொரு பகுதியில இருந்து விரக்தியில இருக்கிற ஒரு 10 பேரா கொண்டு போய் அண்ணன் வேல்முருகன் காட்டி நிறுத்துறீங்க. அவங்க அந்த கட்சியில இணைந்ததோட சரி, அதுக்கப்புறம் அங்க வேலை செய்யறாங்களா நமக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சியில ஆரம்பத்துல இருந்தே எப்படி சொல்றதுன்னா கிடைக்கும் நேரத்துல தான் பணிகளை செய்வாங்க. அதற்குன்னு விடுமுறை எடுத்துட்டு வந்து செய்யறதுலாம் அரிதிலும் அரிதான விஷயம். தேர்தல் நேரத்துல தான் அந்த மாதிரி முழுக்க வந்து இறங்கி வேலை செய்வாங்க. அதுதான் உண்மையும் கூட. நீங்க இருந்தது எல்லாமே எதனா ஒரு பணி நடந்தா அந்த பணியில இருந்து எதனா ஒரு கமிஷன் பேஸ்ல எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு பல முறை உங்களை சல்மான் அடிச்சு துவச்சு போட்டுட்டாரு. உங்களை அம்பலப்படுத்திட்டாரு சல்மான் சகோதரர். எல்லா விஷயமே வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரு. உங்களுடைய சூழல் என்ன, நீங்க என்ன மாதிரி நிலைப்பாடுல இருந்தீங்க, என்ன மாதிரி ஆளு, தொகுதி வளராம இருந்ததுக்கு காரணம் நீங்க தான், உங்களை தான் முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு சொல்லிட்டாரு. அது இல்லைன்னு உங்களால மறுத்து பேச முடிஞ்சதா? முதல்ல எந்த இடத்துலன்னா அவர் பேசுறதெல்லாம் குற்றச்சாட்டு, அவர் பேசுறது அவதூறுன்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இடுமவன் கார்த்தியை மட்டும் இழிவுபடுற மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு கீழே இருக்கிற தம்பிங்க யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க வாய்க்கு வந்த மாதிரி வண்டியா பேசிட்டு இருக்கிறீங்க. அவனுங்க எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனாலயே தயவு செஞ்சு சொல்றேன், மாதிரி பேசுறதை விட்டுட்டு ஒரு கட்சிக்கு போயிட்டீங்க, அந்த கட்சியில உருப்படியா ஒரு வேலையை செய்யறது பாருங்க. அதை விட்டுட்டு அண்ணனை எப்ப பார்த்தாலும் தலைமைக்கு அவர் தகுதி இல்லாதவர், அவர் தலைமைக்கு தகுதி இருக்காரா இல்லையான்றதை அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். உங்களுடைய தலைமை அண்ணன் வேல்முருகனுக்கு அவருக்காவது உண்மையா இருக்க பாருங்க. அவருக்கும் உண்மையா இல்லையா, உங்க தளபதி விஜய்க்கு போய் உண்மையா இருக்க பாருங்க. அங்கேயாவது எதனா மாசம் எதனா கொடுப்பாங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது, அது மிகப்பெரிய பொருளாதாரமா தேவைப்படுது. அதுக்கு இப்ப ஆதவ அர்ஜுனா கிட்ட ஒரு நற்பெயர் வாங்கினா அண்ணன் சீமானை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டே இருந்தாதான் ஆதவ அர்ஜுனாவோட பார்வை உங்களுடைய பார்வைக்கு வரும், உங்கள் மீது படம். அதுதான் விஷயம். இப்ப அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் தான் நல்லா தேடி பார்த்துட்டு இருக்காரு, யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து வீரியமா செயல்படுறாங்கன்ற அந்த மாதிரி நோட்டத்துல பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி நோட்டத்துலதான் இப்ப உங்களை தூக்கி உள்ள வச்சு நீங்க வந்துட்டு நாம் தமிழர் எதிர்த்து எதனா பேசுவீங்களான்னு பாக்குறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் அங்க போயிட்டு நீங்க பேசி பாருங்க. அதுக்கப்புறம் அடி வேற மாதிரி விடும். இதுதான் நடக்க போகுது. தயவு செஞ்சு இப்ப கூட சொல்றேன், உங்களை அண்ணனா மதிச்சுதான் பேசுறோம். நீங்க எங்க அண்ணன் சீமானவரை இழிவுபடுத்துறதுனால தான் எங்களுக்கு வந்துட்டு உங்க மேல கோபம் வருது. மற்றபடி தனிநபர் தாக்குதல் உங்க மேல ஒண்ணுமே கிடையாது. நீங்க தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் அதன் தலைமையும் நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த தலைமையை மாத்த சொல்ற அருகதை உங்களுக்கு துளியம் கிடையாது. அண்ணன் சீமான் இல்லைன்னா இந்த 15 ஆண்டு காலத்துல தமிழ் தேசியம் என்று இந்த மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்கள் பட்டாளத்தை போய் சேர்ந்திருக்காது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி யாரோ தமிழ் தேசியம் எல்லாம் பேசினாங்க, உண்மையை பேசினாங்க, யாரும் இல்லைன்னு சொன்னா. அப்பெல்லாம் நான் கல்லூரி படிச்சுட்டு இருந்த காலம். அப்ப எனக்கு ஒரு துளியுமே தெரியாது.
தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் நான் இருந்தேன் 2008 காலத்துலலாம். அதன் பின்னர் அண்ணன் பேசும்போது 16 காலகட்டத்துல எங்களுக்கே தெரியுது தமிழ் தேசியம்ன்றது இப்படி இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு விஷயம் இருக்குது, இதெல்லாம் தெரியாம நம்ம இருந்திருக்கோம், நம்ம திராவிடத்துல வந்துட்டு ஆதரவு நிலைப்பாட்டிலேயே வாழ்ந்துருக்கிறோம்ன்றது அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது. இன்னி வரைக்குமே எங்க பெற்றோர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்களே. இன்னி வரைக்குமே சூழல் அப்படிதான் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் இல்லைன்னா தமிழ் தேசியமே இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கவே முடியாது. இன்னைக்கு தமிழ் தேசியம் சொல்லிட்டு மிகப்பெரிய அளவு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஆயிருந்தா அண்ணன் சீமானால மட்டும்தான். நீங்க எல்லாம் கூட இருந்ததாலாம் நினைச்சுக்காதீங்க, நீங்க எல்லாம் கூட இருந்தீங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா எந்த வேலையுமே பண்ணாத கொஞ்ச நாள் கூட இருந்திருக்கிறீங்க, அண்ணனும் உங்களை கண்டுக்காம இருந்திருக்கிறாரு. அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு. ஆரம்பத்திலேயே உங்களை களை எடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நீங்களா இப்படி எல்லாம் நீங்க தான் உட்காந்து பேசுறதுலாம் நாங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அண்ணன் தெளிவா தான் இருக்காரு, போறவெல்லாம் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய படைபலமா நீங்க மாறுவீங்கன்னு. அந்த மாதிரி படைபலம் தான் மாறிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. அதை பொறுக்க முடியல. உடனே விஜய் ஓட்டை பிரிக்கிறார், அவர் ஓட்டை பிரிக்கிறார், அதனால அவர் ஒண்ணுமே இல்லை, 3% ஓட்டு கூட வாங்க மாட்டார் அப்படின்னு. சரி 3% ஓட்டு வாங்கிட்டாரு, அதோட வாயை முடிப்பியா அப்படின்னு தான் கேட்க தோணுது. அவர் ரவீந்தர் துரைசாமி அவர் தான் பேசி கெடுக்கிறார் அப்படின்றீங்க. அந்தந்த பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அவர் 17ன்றாரு, நாங்க 25, என்ன வேணாலும் நடக்கலாம். மக்களுடைய நிலைப்பாடு மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. மக்கள் வாக்கு அரசியல், மக்கள் வாக்களிச்சா மாறப்போகுது எல்லாமே. ஒரு நிமிடத்துல மக்கள் சிந்தனை இல்ல தமிழ் தேசியம் தான் இந்த முறை ஆட்சி வரணும் சிந்திச்சுட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, எவனாலேயே மாத்த முடியாது. முதல்ல இந்த பைத்தியகாரத்தனமா பேசுறதை நிறுத்திக்கிட்டு முதல்ல போன கட்சிக்கு ஒரு உண்மையா இருக்க பாருங்க. தயவு செஞ்சு இந்த நாம் தமிழர் கட்சியே எதனா நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை விட வேற மாதிரி நோண்டி பதிவு போடுற மாதிரி இருக்கும். இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. இது இப்போ கூட இதெல்லாம் பேசக்கூடாது, நம்மளும் கடந்து போனோம் தான் நினைக்கிறீங்க. கண்ட மேனிக்கு பேசி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் பேசணும்னா அதெல்லாம் தேவையில்லாதது. உங்களெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, நம்ம சேத்தை பார்த்தா ஒதுங்கி போயிடணும், அந்த சேத்துல போய் இறங்கணும்னு நினைச்சோன்னா நமக்கு தான் அசிங்கம். அதுதான் உங்களை பார்த்தா அப்படிதான் தோணுது. உங்களுடைய கருத்துக்கெல்லாம் விமர்சனம் கருத்து வைக்கணும்னு சொல்லி பேசுறதே அசிங்கம் தான் நினைக்கிறேன். இதோட உங்களை பத்தி எல்லாம் பேசவே கூடாதுன்றதான் கடந்த முறையே அதை ஒதுங்கி இருந்தேன். சரி வேற வழியே இல்லை, சரி பேசிதான் ஆகணும், யாருமே பேசலனாலும் சில தம்பிங்க நீங்களாவது பேசுங்கன்னு சொல்லி நம்ம உறவுகள் கேட்டுக்கிறாங்க, அதனாலேயே பேச வேண்டியதா இருக்கு. அந்த சேரு மாதிரி ஆயிட்டீங்க. ஒண்ணு அது தூய்மையா ஆகிறதுக்கு பாருங்க. அதை விட்டுட்டு வெறும் நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்துறோம் இதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், விஜய் கட்சியில கூட உங்களை சேர்க்க மாட்டாங்க. நீங்க போனீங்கன்னா 10ல் 11 கூட கிடையாது, 100ல் 1 தான். அது அந்த மாதிரி நிலையில தான் இருக்கிறீங்க. அது அவங்களே தீர்மானிச்சாங்க. உங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்தா அதெல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய பலமா இருக்காது. அவருடைய பேச்சும் சரியில்லை, அவருடைய நடவடிக்கையும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படிதான் இருக்குது. உங்களுடைய நிலைப்பாடுலாம் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு துளி கூட உங்களெல்லாம் உள்ள சேர்த்துக்கவே மாட்டாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இருக்கிற அண்ணன் வேல்முருகனுக்காவது தமிழ் தேசியத்துல ஏதோ பற்றோட இருக்கிறேன், நான் இந்த கட்சி அந்த கட்சி கம்யூனிஸ்ட் இல்ல, நாங்க 3வது தலைமுறை அப்படின்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க, அசிங்கமா இருக்குது. முதல்ல செயல்பாட்டுல போய் களத்துல நில்லுங்க. இல்ல உங்களுடைய இயக்குனர் பணியில போய் எதனா ஒரு வேலையை செஞ்சு எதனா ஒரு படத்தை எடுத்து பொழைச்சிட்டு போங்க, அதையாவது பண்ணிட்டு போங்க. எதுக்கு தேவையில்லாத உட்காந்துக்கிட்டு ஏதோ வலையொலியில ஏதோ புதுசா வரவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஒரு ஆதாயம் கிடைக்கும். நீங்க போய் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வர ஆதாயத்தையும் கெடுத்துட்டு இருக்கிறீங்க. மற்றவங்களாவது போனா அவங்களுக்காவது எதனா வருவாய் கிடைக்கும். அந்த வலையொலி உட்காந்து பேசுறது, அந்த வருவாயையும் கெடுத்துக்கிட்டு தேவையில்லாத காணொலியை பேசிக்கிட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு போய் அண்ணன் வேல்முருகனுக்கு உண்மையா இருங்க. அண்ணன் சீமானுக்கு தான் நீங்க உண்மையா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அவருக்காவது உண்மையா இருங்க. பாவம் அந்த மனுஷன் உங்களை வேற வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா ஒரு பக்கம் பாவமா தான் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நபர்களை எப்படி வச்சுக்கிட்டு எப்படி அண்ணனை சீமானாலே உங்களை வச்சு சமாளிக்க முடியல. அவரு என்ன பண்ணுவாரு, பாவமா தான் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா. காலம் ஒரு நாள் அவரும் சரியான ஒரு முடிவை எடுத்து அங்கிருந்து அப்புறப்படுத்துவார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல முடங்கி உட்காரதான் போறீங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் இப்படி பேசிட்டு இருப்பீங்கன்னு நல்லா தெரியுது. நம்ம ஊடகங்களை தான் சொல்லணும், உங்களை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஊடகங்கள் உங்களை புறக்கணிச்சாலே எப்படி கொஞ்ச நாளா புறக்கணிச்சாங்க, அந்த மாதிரி புறக்கணிச்சாலே அதுக்கப்புறம் நீங்க எதற்கும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதுதான் சொல்லணும்னு தோணுது. மற்றபடி உங்களை பத்தி பெருசா பேசுறதே நம்மளுக்கு தோணலை. அது பேசுறதே வீண் விரயம். இப்போ பேசின இந்த 7, 8, 10 நிமிஷம் கூட உங்களுக்காக பேசினது வீண் விரயம், அது மட்டும் நல்லா தெரியும். ஆனா என்னுடைய கருத்தை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.